1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் நான் 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நான் இடியாப்பம் வைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு வேணாலும் எடுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா அந்த மாவு இதிலே நல்லா குக்காகி வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கடை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் அச்சு வெல்லம் எடுத்துருக்கிறதுனால 2 வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண வெல்லம் எடுத்திங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டிட்டு அதே கடாயில் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நான் மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்தோம்னா போதும். நமக்கு பூரணம் ரெடி ஆயிரும். இப்போ இதில் நான் வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் நெய் சேர்த்தாலும் போதும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதை ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா நமக்கு பூரணம் கெட்டியாயிரும். இப்போ இது நல்லா ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ மாவு நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதை நல்லா கை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பசையணும். அப்போ தான் நமக்கு வெடிப்புகள் இல்லாமல் அழகாக வரும். இதை நல்லா அழுத்தி பசஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இதை உருட்டி எடுக்கணும். இப்போ பூரணமும் நல்லா ஆறியிருக்கு. ஆறினதுக்கப்புறம் இதையும் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வைக்கணும். இப்போ பூரணமும் 8 உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரிசி மாவும் நான் 8 உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை கொழுக்கட்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நல்லா உள்ளே பூரணத்தை கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம மெதுவாக மூடணும். உங்களுக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெடிப்புகளோடு தான் வரும். இப்போ இதை மெதுவாக மூடிட்டு இதை நல்லா அழுத்தி உருட்டிடணும். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு நல்லா உருட்டினோம்னா நமக்கு அழகாக உருண்டையாக வரும். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்ததுன்னா அதில் கூட பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணலாம். நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சுலையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கொழுக்கட்டை அச்சில் அந்த மாதிரி தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சு மெதுவாக மூடிடணும். மெதுவாக இதை மூடிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவை கத்தி வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு கொழுக்கட்டை நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு சைடில் உள்ள மாவை கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துடணும். பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா குக்காகி வந்துடும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கும்போது நல்லா உயரமான ஸ்டீமர் பிளேட்டு போட்டிருக்கேன். அதில் வாழை இலையில் அந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுக்கணும். அப்போ தான் உடையாமல் அழகாக வரும். நல்ல சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்ம இந்த தேங்காய் பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சாஃப்டான கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவும் 1/2 மூடி தேங்காயும் இருந்தால் போதும். சட்டுன்னு நம்ம பூரணம் ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.